வணக்கம். கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோல்வி. முன்னிலையில் இருக்கக்கூடிய தாவேகாவின் ஒட்டுமொத்த கவனத்தையும் பெற்றுள்ள வி.எஸ். பாபு அவர்கள் இரண்டாவது இடத்தில். சந்தன கிருஷ்ணன் தற்பொழுது திமுகவின் தலைவர் மற்றும் முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோல்வி. நண்பர்களே, இந்த வீடியோ நேரடியாக தேர்தல் ஆணையத்திடம் இருந்து பெறப்பட்டது. கிட்டத்தட்ட செய்தி ஊடகங்கள் திமுகவின் கைக்கூலியாகவே இருக்கக்கூடிய காரணத்தினால் உண்மை தன்மையை மறக்கிறது. தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் 3244 ஓட்டுக்களை தான் பெற்றுள்ளார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் வி.எஸ். பாபு அவர்கள் 4130, கிட்டத்தட்ட 886 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். இது நிச்சயமாக தாவேகாவிற்கு சாதகமாகவும், சென்னையில் உள்ள மிக முக்கியமான 14 தொகுதிகள் தாவேகாவின் வசமும், இரண்டாவது இடத்தில் எடப்பாடி பழனிசாமியும் இருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் 90% இருப்பதாக தகவல்கள் பெற்றுள்ளது. ஸ்டாலின் அவர்களது தோல்வி ஒட்டுமொத்தமான கவனத்தையும் பெற்றுள்ளது. நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை அதிமுகவை விட திமுகவிற்குத்தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் சந்தித்துள்ளது. தொடர்ச்சியாக அதிமுகவின் வேட்பாளர் இரண்டாவது இடமும், தற்பொழுது விஜய் அவர்களது வேட்பாளர் வி.எஸ். பாபு அவர்கள் முதல் இடமும், முதல்வர் வேட்பாளராக களத்தில் இறக்கப்பட்ட கொளத்தூர் தொகுதியின் வேட்பாளர் ஸ்டாலின் அவர்கள் பின்னடைவையும் சந்தித்துள்ளார். தற்பொழுது 3244 ஓட்டுக்களை மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் கள நிலவரம் 9:47 படி இருக்கிறார். தற்பொழுது 4130 வாக்குகள் பெற்று தாவேகாவின் வேட்பாளர் வி.எஸ். பாபு அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் எந்த கட்சியின் வேட்பாளர் வெற்றியடைய வேண்டும் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தாவேகாவின் வேட்பாளரா, ஸ்டாலினா, அல்லது அதிமுகவின் வேட்பாளர் பி.எஸ். சந்தன கிருஷ்ணனா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த அரசியல் களம் நேரடியாக மாற்றத்தை கொண்டு வரும். லைவாக நமது வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செய்தி ஊடகங்களை விட நம் துல்லியமாக பதிவு